ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்ஜினியரிங் வேர்ல்டுங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் நம்ம ஒரு 120க்கு மேற்பட்ட வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 120 வீடியோஸ் வந்து நான் எப்படி போஸ்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இவ்வளோ வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்க முடியுது. ரெண்டாவது, அதில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் ப்ளஸ் மெயிலில் பர்சனலாக வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்துட்டு போனேன், இன்டர்வியூ செலக்ட் ஆனு சொல்லும் போது வந்து ரொம்பவே வந்து எனக்கு வந்து சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி போகிறாங்கன்னு சொல்லியிருந்தா அவங்களுடைய கேரியர்ல வந்து ஒரு அப்கிரேட் ஆகிட்டு தான் இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு ஆள் வந்து யூஸ்ஃபுல் ஆகுறாங்கன்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கு. தெரியாதவங்க ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு ஜாப்ல இருந்தாலுமே அந்த ஜாப்ல அவங்களோட பொசிஷனை வந்து அப்கிரேட் பண்றதுக்கும் நம்முடைய வீடியோஸ் வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வேலை தேடிட்டு இருக்காங்கல்ல, வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையான சில மெட்டீரியல்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சரா இருக்கட்டும், ரெண்டாவது ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட்டா இருக்கட்டும், எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வியூவர்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்றதை வந்து நான் வந்து அதை வந்து கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஃப்ரீ டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே ஒரு 250 300க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். ரெஸ்யூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பேருக்கு நான் வந்து ரெஸ்யூம் ஃபார்மேட் வந்து அனுப்பிச்சு கொடுத்துருக்கேங்க. ரெண்டாவது இந்த நம்மளுடைய ஷெயான்டியூப் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், பிஎன்ஐடி டாக்குமெண்டா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேல வந்து நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நான் அனுப்பிச்சு கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இனிமேலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கேட்டாலும் நான் உங்களுக்கு கண்டினியூ அனுப்பி வந்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த சேனல் இவ்வளவு ரீச் ஆயிருக்கு. இல்லைன்னா கண்டிப்பா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுடைய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய டாபிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது, ரொம்பவே ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய மெத்தட்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதை வந்து எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு புக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஷட் டவுன் பத்தியும் பிளான் மெயின்டெனன்ஸ் பத்தியும் வந்து புக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதோட ப்ராக்ரஸ் வந்து இன்ப்ராக்ரஸ்லாம் போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஒரு விஷயத்துல இறங்கும் போது தான் தெரியுது ஒரு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளை வந்து தாண்டி வர வேண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாக்குறதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த வீடியோ வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி அதுக்கு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை கரெக்டா வந்து டெலிவரி பண்றது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வேலை தான் இது. அதை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில்லா பண்ணி அதை வந்து யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணி அதை வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கும் புரியணும். புரிஞ்சுட்டு நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல யூஸ் பண்றதுனால உங்களோட கேரியர்ல அப்கிரேட் ஆகணும். அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ப்ரெஷரையும் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கேன். இனிமேலும் அந்த கொஸ்டின் ஆன்சரா இருக்கட்டும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரீயா தான் கொடுப்பேன். இப்போ நம்மளுடைய சேனல்ல நெக்ஸ்ட் லெவல், அதாவது பாத்தீங்கன்னா ட்ரைனிங் மாடல்னு சொல்லிட்டு செஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ட்ரைனிங் மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபிஎஸ் பிபிடி ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு அமௌண்ட் வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்றது வந்து எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். அப்போ வந்து ஒரு ஹையர் லெவல்ல கூடிய ஒரு ஆளுங்களால வச்சு நம்ம வந்து பண்ணும்போது அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ்ல வந்து 17 மாடல்ஸ் வந்து வச்சிருக்கிறோம். அதோடைய ஹெட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பியரிங்ஸ், சென்ட்ரிபிகல் கம்ப்ரஸர், அலைன்மெண்ட், சென்ட்ரிபிகல் பம்ப், கப்ளிங்ஸ், கியர், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், லூப்ரிகேஷன், மெக்கானிக்கல் சீலு, ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், டெக்னிக்கல் டிராயிங்ஸ், டர்பைனு, கண்ட்ரோல் வால்வு, மெக்கானிக்கல் வால்வு, சேஃப்டி ரிலீஃப் வால்வு, ஸ்டீம் ட்ராப்னு சொல்லிட்டு 17 மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைனிங் செஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்கு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்னா அதுல என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோல வந்து டிஸ்பிளே பண்றேன். நீங்க ஒன் பை ஒன்னா வந்து பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் மாடலுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 100 rupees. 17 மாடல் நீங்க வந்து சேர்த்து வாங்குதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். இது தேவைப்படக்கூடியவங்க வந்து என்னுடைய மெயில் ஐடி வந்து இதுல கீழே கொடுத்துருக்கிறேன்.
நீங்க வந்து அதுக்கு நீங்க வந்து மெயில் பண்ணுங்க. நான் வந்து எப்படி இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் ட்ரைனிங் மாடலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரிக் மாடல்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரெண்டாவது இதுல வந்து 9 மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து சேஃப்டி எலக்ட்ரிக்கல் மாடல்ஸ் பிளஸ் எலக்ட்ரிக்கல் பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 ட்ரைனிங் செஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எலக்ட்ரிக்கல் சேஃப்டி மாடல்ஸ் வந்து 9 நம்பர்ஸும் எலக்ட்ரிக்கல் பேசிக் வந்து 4. அப்படி வந்து பாத்தீங்கன்னா 13 எலக்ட்ரிக்கலுக்கு சம்பந்தமான ட்ரைனிங் மாடல் வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங்க்கு வந்து 75 rupees நம்ம சார்ஜ் பண்றோம். ஓவராலா நீங்க வந்து எல்லா ட்ரைனிங் கோர்ஸும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 rupees வந்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஸ் பிபிடி ஃபார்மேட்ல தான் இருக்கு. ரெண்டாவது இந்த ட்ரைனிங் கோர்ஸோட லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். அதனால உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெக்கானிக்கல் ட்ரைனிங் மாடலும் சரி, எலக்ட்ரிக்கல் ட்ரைனிங் மாடலும் சரி, ரெண்டுமே பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு. டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து கன்வே பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து நான் வந்து தமிழ்ல வந்து போஸ்ட் பண்றேன். ஏன்னா வந்து இந்த தமிழ் மூலமா நம்ம வந்து கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனசுல வந்து அது பதிஞ்சிடும். ஆனா அதை வந்து டெலிவரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ்ல டெலிவரி பண்ணணும். அது நிறைய பேருக்கு வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய இங்கிலீஷோடைய வெர்ஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் செஷன்ல வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கொடுத்துருக்க மெயில் ஐடியில வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து அதோட டீடைல்ஸ் வந்து எப்படி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நேற்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து என்கிட்ட வந்து இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னா இந்த ட்ரைனிங் செஷன்ல வந்து என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்தோமோ அந்த டாபிக்ஸ் கீழே வந்து என்னென்ன கண்டென்ட் வந்து வருதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நான் வந்து ஸ்லைட்ல வந்து போடுறேன். நீங்க பாருங்க. அலைன்மெண்ட் சொல்லிட்டு இருக்கிற ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அலைன்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். அப்புறம் பேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டாபிக்ஸ் கவர் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் கம்ப்ரஸரை பத்தி கொடுத்துருக்குறோம். அப்புறம் சென்ட்ரிஃபிகல் பம்பை பத்தி கொடுத்துருக்குறோம். அப்புறம் கப்ளிங்கை பத்தி நிறைய கொடுத்துருக்கோம். அதோடைய டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை வந்து பாத்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பேசிக்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து செல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சரை பத்தி பார்ட் ஃபுல் டீடைல்ஸ், அதாவது டிசைன்ல இருந்து அதோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் எப்படி எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மாடலா இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மெட்டீரியல் வரும். அந்த 2 மெட்டீரியலுமே கொடுத்துருக்கேன். ரெண்டாவது அதே மாதிரிதான் கியர் பாக்ஸும். இந்த கியரை பத்தி உள்ள ஃபண்டமெண்டலும் கொடுத்துருக்கோம். அப்புறம் கியர் பாக்ஸை பத்தி உள்ள டீடைல்ஸ் ஃபுல்லாவே வந்து கொடுத்துருக்கோம். ஒரு கியர் பாக்ஸ் என்ன, கியர் பாக்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்கு, அது என்ன டைப் ஆஃப் பேரிங்ஸ் இருக்கு, அதுல என்ன ஃபெயிலியர்ஸ் வரும், அதுல எப்படி ரிப்பேர் பண்றது, எல்லா டீடைலுமே சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்ல வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து லூப்ரிகேஷன் ட்ரைனிங் மாடல்ல இது வந்து அதாவது அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பாத்துங்க, இது வந்து மெக்கானிக்கல் சீல், அப்புறம் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ல இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும். அப்புறம் டெக்னிக்கல் டிராயிங்ஸ்ல வந்து இந்த டாபிக் எல்லாம் கவர் ஆகும். அப்புறம் மெக்கானிக்கல் வால்வ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாபிக் எல்லாம் கவர் ஆகும். மெக்கானிக்கல் வால்வ்ல சேஃப்டி வால்வு, அப்புறம் ஸ்டீம் ட்ராப்ல வந்து இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரைனிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி மாடல்ல பேசிக் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, அதுல வந்து இந்த டாபிக் கவர் ஆகும். ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் ஹார்ட் ஒர்க்கை பத்தி, அதுல இந்த டாபிக்ஸ் கவர் ஆகும். இதுல வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் கவர் ஆகும். இது வந்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மென்ட் ஃபார் ஷாக் ஹசார்ட்ஸ், அதோடைய டாபிக்ஸ். இது பர்சனல் ப்ரொடெக்டிவ் ஆர்க் அண்ட் ஃபிளாஷ் ஹசார்ட்ஸ், அதோட இது வோல்டேஜ் ரேட்டட் டெஸ்ட் எக்யூப்மென்ட் அண்ட் டூல்ஸ், அதோடைய கண்டென்ட் வந்து இந்த கண்டென்ட் டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது பர்சனல் ப்ரொடெக்டிவ் கிரவுண்டிங் உள்ளது, அதோடைய டீடைல்ஸ். இது போர்ட்டபிள் எலக்ட்ரிக்கல் டூல்ஸ் வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறோம்.
இது வந்து அந்த ஹெச்எஸ்சி பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம். அப்புறம் பேசிக் எலக்ட்ரிக்கல் சொன்னல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் எலக்ட்ரிக்கல் மாடல், இதில் வந்து உங்களுக்கு அப்டிடியூஸில் வந்து இதெல்லாம் வரும் டாபிக்ஸு. அப்புறம் பேசிக் எலக்ட்ரிக்கல் டூல்ஸு அதோடைய டாபிக்ஸு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கல் கிரவுண்டிங் கோர்ஸு, அதோடைய டாபிக்ஸ் வந்து இந்த கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. பேசிக் கண்ட்ரோல் காம்பனன்ட்ஸ் அதோடைய டாபிக்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ்களையும் ஒவ்வொரு கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வேணா நீங்க வந்து 1-2 டாபிக்ஸ் வந்து நீங்க வாங்கி பாருங்க. உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா நீங்க வந்து வேற அடுத்த டாபிக்ஸ் நீங்க வாங்கி பாருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ரெண்டாவது, நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்முடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து நான் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23 நாடுகள்ல வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூவா பார்த்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் யூஎஸ். ஓகேங்களா? அதனால நம்மளுடைய கண்டென்ட் வந்து நல்லா இருக்கிறனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாட்டில் வந்து ரீச் ஆயிருக்குது. ரெண்டாவது, இதுல வந்து நான் வந்து நிறைய கண்டென்ட் வந்து கொடுக்குறேன். என்னன்னா கொடுக்கக்கூடிய டாக்குமெண்டா இருந்தாலும் சரி, கொடுக்கக்கூடிய கண்டென்டா இருந்தாலும் சரி, 100% எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வந்து நான் வந்து ஒரு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுவேன், இல்லைன்னா ப்ரெசென்ட் பண்ண மாட்டேன். இது வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளுடைய சேனல் எடுத்துட்டு போறோம். இந்த சேனல் அப்கிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா எனக்கு இருந்துச்சுன்னா நான் வந்து நம்மளுடைய சேனல் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போலான்னு இருக்கேன். அது என்னங்கிறத நம்ம வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து நான் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங் மாடல்ஸ் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படக்கூடியவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து தரேன். ஓகேங்களா? ரெண்டாவது, நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய மெம்பர்ஷிப்லயும் இப்போ வந்து ஆளுங்க வந்து நிறையவே வந்து சேர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. ஓகேங்களா? என்னை நம்பி நீங்க வந்து நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க. அதே மாதிரி இந்த ட்ரைனிங் மாடுவல்லையும் 1-2 நீங்க வாங்கி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க இருந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டினியூவா இதை பாருங்க, இதை வந்து நீங்க வந்து வாங்குங்க. ஓகேங்களா? இதை வந்து யாரையுமே நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுடைய கேரியர் க்ரோத்துக்கு இது யூஸ் ஆகும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பே பண்ணுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா நீங்க வந்து பாத்துக்கோங்க, நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுவேன், அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். அது போதும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஓகே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஒன்ஸ் அகெயின் ரொம்ப தேங்க்ஸுங்க. வேறொரு வீடியோவில் வேறொரு டாபிக்ஸில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.